வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 செல்ஃப் இருக்குது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அடுப்புக்கு பக்கத்தாலேயே இருக்கிற இடம் தான். இதில் நான் பீங்கான் ஜாடியில் ஃபஸ்ட்டு ஜாடியில் கல்லுப்பு 1 கிலோ பக்கம் பிடிக்கும், அது கொட்டி வச்சுருக்கேன். 2வது ஜாடியில் பார்த்திங்கன்னா தூளுப்பு தான் கொட்டி வச்சுருக்கேன். இது 1/2 kg பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டில் 2 வச்சுருக்கேன். இது ஒன்றில் வரமிளகாயும் ஒன்றில் புளியும் கொட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு கூட இந்த பொருள்லாம் வரும். மீதி பார்த்திங்கன்னா முன்னாடி கடை இருக்கிறதுனால நான் கடையிலேயே வேணுங்கிற பொருள் தீர எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இந்த கல் பார்த்திங்கன்னா ஜீரக மிளகு தட்டுறதுக்காக அங்கே கீழே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற செல்ஃபு. இந்த செல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் வாங்கி கட் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, சின்ன சின்ன பேக்கெட்லாம். அதெல்லாம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம்னா கண்டிப்பாக எந்த பேக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அந்த பாக்ஸ் திறந்து கூட பார்க்க மாட்டோம் ஒரு சமயம். நான் அப்படி தான். அதனாலேயே இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற பாக்ஸ் போட்டு நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி முன்னாடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம சமைக்கும் போதே அந்த பொருள் தேவைன்னா டக்குன்னு அந்த பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அடுத்து தூளுப்பு கொட்டினது போக மீதி இருக்குது, இது அப்படியே முன்னாடியே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகு இதுக்கு மேலே தான் எடுத்து ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த பவுல் பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுல் நம்ம சாப்பிடும் போது எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களா, கம்மியாக உப்பு இருக்குதுன்னு சொல்லி போடுறதுக்கு. அதுக்காகவே இந்த கண்ணாடி பவுலில் நான் தூளுப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வரமல்லி, சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் ஒரு பாக்ஸில், ஜீரக மிளகு ஒரு பாக்ஸில், பட்டை ஒரு பாக்ஸில் போட்டு காமனாக அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் வெளியவே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம விசிபிளாக தெரிகிற மாதிரி பாக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ அளவு இருக்குது, அந்த பொருள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூளும் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். சர்க்கரை பக்கத்தாலேயே இருக்குது. இந்த மாதிரி விசிபிளாக தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கோ எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூச்சிக்கு இது வந்துருச்சு அப்படின்னா அதையும் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸ் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பெருசாக எதுவுமே வெளியே வாங்கலை. என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வெளியே நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இதில் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவை, அரிசி மாவு, கடல மாவு பாக்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு பக்கத்தாலேயே வச்சுருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கடுகில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் கலந்து கடுகு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது 2 செல்ஃபையும் நான் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா செல்ஃப் அடுப்புக்கு பக்கத்தாலே இருக்கிறதுனால அதிகமாக ஆயிலெலாம் அந்த செல்ஃபில் படுது. அதனால் பாக்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் பின்னாடி செவுத்தை ஒட்டி தள்ளி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பாத்திரத்தில் கல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த கல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சுருப்பேன். அதிகமாக பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பில் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். கல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், இது 3மே சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் 3 எண்ணெயுமே வாங்கி வச்சுருக்கேன். விளக்கெண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு வேகும் போது கொஞ்சம் ஊற்றிக்குவேன், நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். அடுத்து அது 2லேயும் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் பூண்டு ஊறுகாயும் வச்சுருப்பேன், அதை சொல்ல மறந்துட்டேன். மேலே இருக்கிற செல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வாங்கி ஒட்டுக்க வச்சுக்குவோம். அவ்வளோதான். மீதி பொருள்லாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணாத பொருள் தான் அப்படியே வச்சுருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சனில் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்